ஹை ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12th குவாலிஃபிகேஷன் தான். இப்போ வந்து கரண்டாக 12ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மே மாதம் 7ஆம் தேதி. ஸோ இப்போ அதாவது 8ஆம் தேதியே பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதியே அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மே மாதம் 7ஆம் தேதி. ஸோ வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 1 வீக் முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா சர்வர் பிஸியாகவும் நிறைய பிரச்சனை வரும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 10ஆம் தேதி டு 11ஆம் தேதி. ஆனால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபைன் மாதிரி 200 அந்த மாதிரி இருந்து கேட்பாங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டேக்கில் எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 லெவல் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ வந்து முதல்ல டயர் 1 டயர் 2. ஸோ டயர் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டயர் 2 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, இந்த டயர் 1 எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஜூலையில் அப்ராக்சிமேட்டாக வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதான் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டேட்லாம். ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா மே 7ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஜூன் ஜூலையில் வந்து நடக்கும். இதில் போஸ்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட். அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மினிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 18 வயசு, மேக்ஸிமம் 27. ஆனால் இது போக பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதை விட அதிகமான வயசு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 18 to 27 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரி அவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா 18 to 27. ஓகே, இந்த ஏஜ் வந்து எதுபடி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து 1/8/2024. ஸோ வந்து அந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 18 வயசாக வந்து ஆயிருக்கணும். அது மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் இந்த டேட்டை வச்சு வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அப்படின்னோம். எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்போ வந்து 27 வயசு அப்படின்னா 27 + 5, அப்போ வந்து 32 வயசு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே வந்து ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னா 3 வருஷம், அப்போ வந்து 30 வயசு வரைக்கும். இதே மாதிரி வந்து பிடபிள்யூடி எல்லாருக்கும் பார்த்தோம்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 12th இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக. ஸோ வந்து டிப்ளமோ அந்த மாதிரி 12th ஈக்குவலண்ட்டானது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ வந்து 12th படிக்கிறவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு 18 வயசாக வந்து ஆயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து 12th படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து ரிசல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மே ஜூனில் வந்துடும். ஸோ இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னால் உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா நீங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கரண்டாக நீங்கள் 12th படிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து போட்டுருவாங்க. அப்போ இப்போ கரண்டாக 12th படிக்கிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 18 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி படி. ஸோ இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான சைட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போய் டேரெக்டாக இந்த லிங்க் யூஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ssc.nic.in இது போட்டிங்க அப்படின்னாலே வந்து வரும். ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதான் வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 rupees. இந்த 100 rupeesம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் கிடையாது. யாருக்கு அப்படின்னா எந்த உமனுக்குமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உமனில் யாராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓசியாக இருந்தாலும் சரி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ யாருக்குமே உமன் அப்படின்னாலே ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ ஷெட்யூல் கேஸ்ட்டில் யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி, எஸ்டி யாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, ஸோ இவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டயராக நடக்கும் அப்படின்னா. ஸோ டயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்லாம் ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இருக்குது, அது மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டயர் 1 டயர் 2 அப்படிம்பாங்க. நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து டயர் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டயர் 1 எக்ஸாம் தான். நம்ம வந்து இதுக்கான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கிலீஷ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீசனிங்கில் 25,
ஆப்டிடியூட்டில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 மார்க்கு. நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க்கு. இதுவே வந்து ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா -0.5 மார்க்கு. அதாவது கரெக்டான ஆன்சருக்கு 2 மார்க்கும் தப்பான ஆன்சருக்கு அரை மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து ஆன்சரே பண்ணாம விட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு மைனஸ் மார்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி தப்பானால் தான் அந்த -0.5 அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டயர் 2. ஸோ வந்து நீங்கள் டயர் 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டயர் 2. ஸோ டயர் 2ல் நீங்கள் வந்து அதே மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இதான் வந்து படிப்பீங்க. ஓகே. ஸோ வந்து இந்த டயர் 2வில் பார்த்தோம் அப்படின்னா வந்து காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைப்பிங் ஸ்கில்லு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. டைப்பிங் ஸ்கில்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான எஸ்எஸ்சி மாஸ்டர் பேக் வீடியோ கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லேருந்து வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரீஸ், 1 இயர் பேக் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம வந்து அடிஷ்னலாக புக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். ஸோ வந்து ஜிகே புக்கும் இங்கிலீஷ் புக்கும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்கும். ஸோ வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் மட்டும் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 99 மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னாலும் ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரில் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் டெஸ்ட் சீரீஸ்னு இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேணும், புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.